காட் லவ்ஸ் எவ்ரிபடி. அதுல பெரிய மனுஷனும் சரி, ஒண்ணும் இல்லாத ஏழையும் சரி, பணக்காரனும் சரி, படிச்சவனும் சரி, ஜீசஸ் இஸ் த சேம் ஃபார் எவ்ரிபடி. அதுல அர்த்தமே இல்ல. லெட் அஸ் பீ ஓப்பன் அபவுட் இட். இந்த பாட்காஸ்ட்ல அதை போட்டு உடச்சே ஆகணும். தேர்ட் சர்வீஸ்க்கு வர்ற இங்கிலீஷ் சர்வீஸ்க்கு வர்றவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண் கூசுற மாதிரி இருக்கும். வாட் இஸ் திஸ்? நீ ஒரு தேவாலயத்துக்கு போகும்போது பெரிய ஊழியக்காரன் காமிச்சிக்காத. கோ சிட் வித் தி ஆர்டினரி பீப்புள் டவுன் ஆன் த ஃப்ளோர். முடிஞ்சா தரையில் உட்காரு, இல்லைன்னு ஒரு பெஞ்சில் உட்காரு. நடைய காத்துக்கொள். அந்த டைம்ல கரண்ட் போச்சுன்னு வைங்க, ஆவி எங்க போகுது? டிஎன்இபிக்கு போயிடும் ஆவி. அறகுறைய ட்ரெஸ் பண்ற நீ அது டிக்னிஃபைடு அல்ல. ஒரு பார்ட்டி ட்ரெஸ் மாதிரி சர்ச்சுக்கு போக முடியாது. அண்ட் கீழே நான் பார்க்க ஐ வாஸ் சோ ஷாக்ட் அண்ட் த்ரில் டு see. அவரை சிலுவையில் அறைந்தவன் கூட மரித்ததிலிருந்து எழுந்து அவனை கண்டே ஆக வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசு சொன்னார், இந்த வசனங்களோடு ஒரு வள்ளி புள்ளி சேர்க்கிறவனுக்கு இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளோடு கூட சேர்ந்த தண்டனை கொடுக்கப்படும். இதுல இருந்து ஒரு வள்ளி புள்ளி எடுக்கிறவனுக்கு ஜீவ புஸ்தகத்துல அவனுடைய பெயர் எடுக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷத்தை வச்சு விளையாடாதுன்றார். நீங்கள் அநேகரால வெறுக்கப்படுவீர்கள். கண்டிப்பாக. வெறுப்புனா டு த கோர் உங்களை வெறுப்பாங்க. நான் பெரியவங்கிற எண்ணம் உனக்கு, நான் பெரிய பாஸ்டர்ப்பா, நான் பெரிய பிரசங்கியார், நான் வந்து எனக்கு அவங்க அந்த ரெஸ்பெக்ட் எல்லாம் கொடுக்கணும், நான் ஏசி ரூம்ல தான் தங்குவேன், இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவேன். தான் தேர்ந்தெடுத்தவர்களை அவர் எழுப்புவார். ஆனால் தேர்ந்தெடுத்தவர்களுடைய அடையாளம், அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக எதிர்ப்புகள் இருக்கும். ஆனால் வாட் இஸ் திஸ் ஹைப்பர் கிரேஸ்? இப்போ இந்த பிராண்டை பார்க்குற நம்மளை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். மதர் தெரேசா போடுற சாரியுடைய பிராண்ட் என்னங்க? ஜெபிக்கிறது கூட வாய்ப்பு இருக்காது, பைபிள் தூக்கிட்டு நடக்கிறது கூட முடியாது. அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் ஒடுக்கப்படுவோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ள ஹோலி கம்யூனியன் கொடுக்குற இடத்துல செருப்பு போட்டுட்டு போறோம். ஏன்னா அவன் பெரிய ஸ்டேட்டஸ் ஆச்சு, அவன் படிப்பாச்சு, அவன் யூகேல இருந்து வரான், அவன் செருப்பு கழட்ட மாட்டான். கிருபை, அவர் தந்த கிருபை கேட்டீங்கன்னா அவர் போட்ட பிச்சை தான். அததான் அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாக்ட்லி.